பிரைஸ் த லார்ட். ஓரிரு நிமிடங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்துவோம். துதியிலே வாசம் செய்யும் பரமபிதாவே, இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உமக்கே ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே, உமக்கே ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, உமக்கே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் சிருஷ்டிகரே, உமக்கே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, உமக்கே ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனே, உமக்கே ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே, உமக்கே ஸ்தோத்திரம். நீதியும் செம்மையுமானவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக உமக்கே ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உயிர் தொழுதலும் ஜீவனுமானவரே, உமக்கே ஸ்தோத்திரம். மகத்துவமான நாமம் உடையவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஜனங்களால் அவமதிக்கப்பட்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரராகிய எங்களுக்காக வேண்டிக் கொண்டீரே, உமக்கே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் எங்களிடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிப்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நமக்காக இன்றைய இறை வார்த்தையை அறிக்கை செய்வோம். ஏசாயாவின் புத்தகம் 33 அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பிரியமானவர்களே, ஒருவர் எப்படியும் வாழலாம் என்பது வேதத்தின் கோட்பாடு அல்ல. வேதம் நீதியாய் நடக்கச் சொல்கிறது. தீய வழியில் வரும் ஆதாயங்களை வெறுக்கச் சொல்கிறது. தீய யோசனைகளை கேளாதபடிக்கும் பொல்லாப்பை காணாதபடி இருப்பவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ண வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு பாதுகாப்பாகவும் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அப்பமும் தண்ணீரும் மற்றவர்கள் அபகரித்து கொள்ளாதபடி அவனுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும் என்கிறார். கர்த்தாவே, அப்படியே ஆசீர்வதியும். ஆமேன். ஜெபிக்கலாமா? அன்பின் கர்த்தாவே, எங்கள் மேல் எப்போதும் இரக்கம் பாராட்டுகிறவரே, நீர் எப்போதும் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தாவே, உமது நியமங்களை கை கொண்டு வாழவும் உமக்கு சாட்சியாய் இருக்கவும் ஆசீர்வாதத்தில் நடத்துகிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த வேண்டுதலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த காணொளியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.